between the dragon and the elephant. என்னடா இவ புதுசா டிராகனையோ எலிஃபண்ட்டையோ என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஏற்கனவே இந்தியா சைனாக்கு பஞ்சாயத்தா இருக்கும். இப்ப அந்த பஞ்சாயத்து இருக்கா, இல்ல ஏதாவது புது மாற்றங்கள் அமைதா அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. டெய்லி இதே மாதிரி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் என்னால இந்த உலக நாடுகள்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட கரெக்டா கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ள போறோம். ஸோ த பேலட் பிட்வீன் த டிராகன் அண்ட் எலிஃபென்ட். ஸோ அதுக்கு என்ன காரணம் நான் அப்படி சொன்னேன்னா, டிராகன்ன்றது சைனாவையும் எலிஃபண்ட்ன்றது நம்மளோட இந்தியாவையும் வந்து ஊமைப்படுத்தி பேசுறாங்க. ஓகே, ஸோ டிராகன் எலிஃபண்ட் ஏன் வந்து இதை பத்தி சொல்றாங்கன்னா, டிராகன்ன்றது வந்து ஒரு பயங்கரமான சக்தி உடையது, ஆனா அது வந்து கெட்ட சக்தி. ஆனா எலிஃபண்ட் எப்படி, யானை வந்து ரொம்ப பொறுமையா போகும், எல்லாமே கரெக்டா பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து டிராகனை வந்து சைனாக்கும் எலிஃபண்ட்டை வந்து இந்தியாவுக்கும் ஊமைப்படுத்துறாங்க. ஸோ இப்ப எதுக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிருக்காரு, ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. யாருக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்களா, MIT ரிசர்ச் சயின்டிஸ்ட் அண்ட் பாட்காஸ்டர் ஃப்ரெட்மேன் அவர்களுக்கு கூட வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இனிமே வந்து இந்தியா வந்து சைனா கூட நிற்கும், சைனாவும் இந்தியா உள்ள ஒரு உறவு வந்து வலுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஏன் அந்த சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா சைனானாலே வந்து ஒரு ரெண்டுமே வந்து தனித்தனி விதத்துல வந்து பொருளாதாரத்திலயும் சரி, மக்கள் தொகையிலுமே சரி, எல்லாத்துலயுமே போட்டி போட்டு எல்லாத்துலயுமே சிறந்ததா இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறத விட ஒன்னா சேர்ந்தா உலகத்துல இருக்க ஜிடிபியில பாதி ஜிடிபி வந்து சைனா அண்ட் இந்தியாவோட ரெண்டுமே சேர்ந்தா வந்து அந்த ஒரு இது வரும். ஸோ அதுக்காக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நாங்க வந்து எங்களுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பல வருஷங்களா வந்து கான்ஃபிளிக்ட் இருந்தாலும், பட் அது சிவிலைசேஷன், ரெண்டு பேரோட சிவிலைசேஷன் வந்து ஒரே மாதிரியானதுதான். ஸோ எங்களுக்குள்ள வந்து காம்படிஷன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் வந்து கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நெகோசியேட் பண்ணி ஒரு ரிசால்விங்கா போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சைனா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனாவோட பிரசிடென்ட் ஜின்பிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு குட் அப்ரோச் தான். ஸோ இந்தியா வந்து பிராக்மேட்டிக் வேல வந்து திங்க் பண்றாங்க, நாங்களும் இந்தியாவும் கண்டிப்பா வந்து ஒண்ணு சேருவோம். நிறைய விஷயத்துல வந்து இந்தியாவும் சைனாவும் ஒண்ணு சேர்ந்தா எங்களுக்கு மட்டுமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் மட்டுமே கிடைக்காம உலகத்துல ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ் வந்து நிகழும் அப்படின்ற மாதிரி சைனாவோட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப வந்து அதனால இப்போ சைனா இந்தியாவுக்கு வந்து டைரக்ட் ஃபிளைட்ஸ் வந்து எத்தனை வருஷமா 5 வருஷமா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் டைரக்ட் ஃபிளைட்டே வந்து இல்லாம இருந்தது சில விஷயங்களால. அது என்னன்னு நம்ம சொல்லலாம். பட் இப்ப 5 வருஷம்க்கு அப்புறம் வந்து ரெஸ்யூம் ஆக போகுது. சைனா டு இந்தியா, இந்தியா டு சைனா வந்து டைரக்ட் ஃபிளைட் வந்து ரெஸ்யூம் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரால வந்து அங்கிருந்து இங்க வர முடியாமையும், இங்க இருந்து அவங்க இங்க போக முடியாம நிறைய மக்கள் வந்து தவிச்சாங்க, இன்னமும் தவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இதுக்கு நிறைய பேர் தரப்புல வந்து சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவோட சிவிலைசேஷனும் சைனாவோட சிவிலைசேஷனும் சேம் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டர்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சைனாவோடையும் இந்தியாவுக்கும் உள்ள கான்ஃபிளிக்ட பத்தி நம்ம பார்க்கலாம். முன்னாடி நடந்த கான்ஃபிளிக்ட், எதனால வந்து கான்ஃபிளிக்ட் நடந்தது, நிறைய விஷயங்களால கான்ஃபிளிக்ட் நடந்தது. பார்டர் கான்ஃபிளிக்ட், பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம், எக்கனாமிக், இதெல்லாம் நிறைய விஷயத்துல வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் முடிச்சு. முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எஸ், பார்டர் கான்ஃபிளிக்ட். நிறைய விஷயம், அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய விஷயத்துல போட்டிகள் இருந்தாலும் இந்த பார்டர் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எப்ப இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1962ல இந்தியா அண்ட் சைனா வார் அப்படின்னு 1962ல ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் இந்த வார் எதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குமே வந்து டிஸ்பியூட் வந்து யாருமே, அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யாருமே கரெக்டான அந்த எல்லை கோடுகளை வந்து வரையல, சரியான எல்லை கோடுகளை வந்து இது வந்து உங்களோடது, இது அவங்களோடதுன்னு யாருமே வரையறை பண்ணல. ஸோ இதனாலதான் இந்த மேஜர் டிஸ்பியூட்டே வந்தது. 1962ல ஸ்டார்ட் ஆச்சு. 1962ல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இதை யாரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சைனா தரப்புல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா எப்போ மாதிரி காமாவே இருக்கும். பிரதமர்
ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அப்போ வந்து அந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணாரு. ஸோ அது எதிர்பாராத விதமா வந்துதான் வந்து சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க 1962ல. எங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அக்சை சீன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. அந்த இடத்துலயும் அட்டாக் பண்ணாங்க ட்ரூப்ஸ் வர வச்சு. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்லயும் ட்ரூப்ஸ் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்ப அதுக்கு இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் சுதாரிச்சே வந்து நம்மளோட கேம்ப்ஸ்லாம் வந்து, அதாவது சோல்ஜர்ஸ் ஆர்மிலாம் வந்து அங்கேயும் ட்ரூப்ஸ் வந்து இங்கேயும் இருந்தாங்க, அங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல நிறைய பேர் இருந்தாங்க, 42,000 பேர் இருந்தாங்க. இங்க வந்து கொஞ்சம் கம்மியாவே இருந்தாங்க. சோ இதுல யார் வந்து வெற்றி பெற்றா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சைனா தான் வெற்றி பெற்றுச்சு. இதனால வந்து சைனாவுக்கு வந்து ரொம்பவே அவங்க வந்து நாங்க தான் இந்த வேர்ல்டுலயே பவர், எங்களோட ஆர்மி தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து மாறு தட்டி இது பண்ணிக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அக்சை சீன் வந்து சைனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா 1967 1967ல நாதுல்லா அண்ட் சோலா ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. நாதுல்லா அண்ட் சோலா அப்படின்றது உங்களுக்கு இது கேட்டோடனே இந்த நேம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. வந்து சிக்கிம், இது எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கிறது அந்த நாதுல்லா அண்ட் சோலான்றது சிக்கிம்ல உள்ள இடம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்தையும் வந்து சைனா வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி திருப்பியும் ஃபைட்டுக்காக ரெடி ஆனாங்க. அதுல நம்ம சும்மா விடுவோமா? ஏற்கனவே நம்ம அடி வாங்கியாச்சு, சைனா கிட்ட இருந்து நம்ம தோத்துட்டோம், டிஃபீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மா இருப்போமா? போய் அட்டாக் 1967ல போட்டு எல்லாரையும் தம்சம் பண்ணி நிறைய பேரை வந்து அவங்க ஆர்மியை வந்து நிறைய பேரை வந்து கொண்டாச்சு. ஸோ இதனால வந்து சைனாவுக்கு வந்து பெரும் இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்பவும் கூட அவங்க வந்து அதை வந்து வெளியிடல. அவங்க இப்பவும் வந்து 1962ல நடந்த வார பத்தி தான் பேசுறாங்களே தவிர 1967ல நடந்த வார பத்தி பேசல. ஏன்னா 1967ல இந்தியா தான் வந்து வச்சு செஞ்சு விட்டுட்டோம் நம்ம. ஸோ 1967ல வந்து நாதுல்லா அண்ட் சோலா வார் அப்படின்னு ஸ்டாண்ட் ஆஃப் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் எப்போன்னு பார்த்தா 1987ல ஒன்று வந்தது. 1987ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்ஜோராங் ஸ்டாண்ட் ஆஃப். சம்ஜோராங் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் எங்களோடது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சைனா வராங்க. சைனாவோட வேலையை இதான் பார்த்துக்கோங்களேன், எங்க பார்த்தாலும் இது எங்களோடது, இது எங்களோடது, இது எங்களோட. இந்தோ பசிபிக்லயும் அதுதான், எல்லா இடத்துலயும் வந்து இது எங்களோடது, அதை எங்களோடதுன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்றதுதான் அவங்களோட நோக்கமே. அதாவது இந்த உலகத்தை மொத்தமே அவங்க கிட்ட அவங்களோடதான், சைனா தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல 1987ல வந்து சம்ஜோரங் ஸ்டாண்ட் அப் நடந்தது. அது எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அதாவது டிபெட் இருக்கு இல்லையா, டிபெட் வந்து இப்போ வந்து சைனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம், பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. டிபெட்ன்றது சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க டிபெட்டோட பக்கத்துலயே இருக்கிறது தான் வந்து அருணாச்சல் பிரதேஷ். அதாவது டிபெட்டோட சவுத்ல இருக்கிறது, தெற்கு பகுதியில இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். அது வந்து எங்களோடதுதான் அப்படி சொல்லி கிளைம் பண்ணாங்க. நம்ம திரும்பவும் போய் அவங்க கூட சண்டை போட்டு டிப்ளமேட்டிக் வேலையாவது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் நெகோசியேட் பண்ணி பேச்சுவார்த்தையில 2 பேரும் ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2017 தொக்லம் ஸ்டாண்ட் ஆஃப். இந்த தொக்லம் ஸ்டாண்ட் ஆஃப் வந்து இதுவும் திரும்பவும் சைனா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. தொக்லம்னா என்னதுன்னா ட்ரை ஜங்ஷன், அதாவது சைனா வந்து ரோடு வந்து பில்ட் பண்றாங்க. எந்த இடத்துல பில்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா அண்ட் பூட்டான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்தியா, சைனா, பூட்டான்ல வந்து இவங்க வந்து ரோட்ஸ் எல்லாம் பில்ட் பண்றாங்கன்னு. எஸ், சிலிகுரி காரிடார், சிக்கன் நெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிக்கன் நெக் நம்ம சொல்றது. ஏன் அந்த சிலிகுரி காரிடார் வந்து இந்தியாக்குள்ள இருக்கு? இப்போ சப்போஸ் அவங்க ரோட்லாம் வந்து சுத்தி பில்ட் பண்ணியாச்சுன்னா அவங்களால ஈஸியா வந்து உள்ள வந்து இந்தியாக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியும், ஊடுருவி வர முடியும் சைனாவால. ஸோ அதை தடுக்க தான் வந்து இந்தியா வந்து போராடி அவங்க கூட வந்து ஃபைட்லாம் பண்ணி திரும்பவும் வந்து டிப்ளமேட்டிக் வேலை வந்து அவங்க திரும்ப போயாச்சு. பட் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2020. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 2020 பெரிய விஷயமா நிறைய நியூஸ் அண்ட் சேனல்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. கேல்வன் வேலி ஸ்டாண்ட் ஆஃப். ஸோ கேல்வன் வேலி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. ஸோ திரும்பவும் வந்து சைனா வந்து கேல்வன் வேலில வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சண்டை போட்டு, இந்தியாவும் சண்டை போட்டு சைனாவும் சண்டை போட்டு இதுல வந்து 72 பேர் வந்து இறந்தாங்க வந்து நம்மளோட இந்தியால ஆளுங்க. பட் சைனா வந்து அதுக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்ட்டு அவங்களால கொடுக்கல. சில காரணங்களால அவங்க எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சேரல. ஸோ ஈவன் ஆஃப்டர் 2020ல கூட வந்து இந்த கேல்வன் வேலிக்கு அப்புறமும் கிளாஷ்க்கு அப்புறமும் கூட நிறைய விஷயங்கள்ல வந்து சைனா வந்து விடாம ட்ரூப்ஸ் கொண்டு வந்து இந்தியா சுத்தி சுத்தி போடுறது. அருணாச்சல் பிரதேஷும் சரி, பேங்காங் வேலிலையும் சரி, தவாங்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து சுத்தி இருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து இந்தியா என்ன
ரியாக்ட் பண்ணாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க சைனா மேல பாத்தீங்கன்னா, சைனாவோட ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க இந்தியால. பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டிக்டாக், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? டிக்டாக், பப்ஜி, ஸோ இது மாதிரி முக்கியமான ஆப்லாம் வந்து நம்ம இந்தியால ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணாங்க. முக்கியமா ரயில்வேஸ்ல வந்து கம்மி பண்ணாங்க. அது மாதிரி டெலிஃபோன் லைன்ஸ்லயும் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து பிடிக்கல. ஏன்னா இதனால வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு வரும். ஸோ இந்தியா அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோல பேசின மாதிரி ஸோ குவாட்ன்ற ஒரு பிளானை கொண்டு வந்தாங்க. அந்த பிளான்ல 5 பேர் இருந்தாங்க, 4 பேர் சாரி. அதுல இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 4 கண்ட்ரியும் சைனாவை குறி வச்சு சைனா வந்து எந்த இடத்துல இந்தோ பசிபிக்கை வந்து சுத்தி வர முடியாம பண்றதுக்காக இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இனி பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்து வந்த நியூஸ்ல ரீசெண்டா வந்த நியூஸ் படி 2 பேருமே ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும், சுத்தி இருக்கிற கண்ட்ரிஸ்ல என்னென்ன சொல்லும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்க கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வர. Until stay tuned.